ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடையும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தாந்திரிகர் மாந்திரிகர் ஆவது எப்படி ஒன்று. ரெண்டாவது ஒரு தாந்திரிகராக ஆகும்போது, ஒரு மாந்திரிகராக ஆகும்போது அப்போ நம்மளுக்கு அம்பாள் கிட்ட குறி கேட்போம். இல்லாட்டினா வேறு யாராவது ஒரு ஆத்மாவோ இல்லை யக்ஷனியோ வச்சு நம்ம குறி கேட்போம். கேட்கும்போது இது நடக்குமா நடக்காதா, நம்ம இந்த நபருக்கு செய்கிறோம், இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு இது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாக்குறுதி மாதிரி வாங்கிக்கிறது அந்த சக்தி கிட்ட. அந்த சக்தி கிட்ட எப்படி நம்ம வாக்குறுதி வாங்கிறது, எப்படி நம்ம பெரிய தாந்திரிகராக ஆகிறது அப்படின்ற வழிமுறையை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஒரு பெரிய தாந்திரிகராக ஆகலாம். இதுக்கு உண்டான மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும். நான் இதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் நான் சொல்லித்தரேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க வியூவர்ஸ். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்ம சொல்கிற அந்த விதிமுறையெல்லாம் மாறிடும். அப்புறம் தவறாக தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த தாந்திரிக வேலை பழிக்கவே பழிக்காது. அந்த மந்திரமும் பிழை இல்லாத சொல்லணும். இது மட்டும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரம் எந்த ஒரு புக்குலேயும் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாந்திரிகர் புக்லேயும் இருக்காது இந்த மந்திரம். ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு யூடியூப்லேயும் இதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாந்திரிகர் மாந்திரிகருக்கான வழிமுறை, ஒரு பெரிய தாந்திரிகர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த மந்திரமாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த மந்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும், அமாவாசை ஆரம்பிக்கணும், இரவு 10 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் காலையில் 4:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம். காலையில் இந்த சாதனா செய்வதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமாக்கியா தேவியோட ஒரு ஃபோட்டோ வடக்கு முகமாக வச்சுக்கோங்க. அந்த அம்மனை ஸ்தாபனம் பண்ணிக்கோங்க. பிராண பிரதிஷ்டை பண்ணுங்கள், விநாயகர் பூஜை பண்ணுங்கள், குலதெய்வம் குரு பூஜை பண்ணுங்கள். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன், பிள்ளையாரை முதல்ல கும்பிடுங்க. குருனா உங்களுடைய ஆசான். அவரை நீங்கள் குரு தீட்சை மாதிரி பெற்றுட்டு நீங்கள் ஆரம்பிக்கும்போது குயிக்காக சித்தி ஆகும். ஏன்னா விநாயகர் இல்லாத, குரு இல்லாத நம்ம எந்த ஒரு சித்தியும் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதனையே ஆகாது. எவ்வளோ முயற்சி பண்ணி கத்தி மந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு பலிதமே ஏற்படாது. அதனால் எப்பயுமே விநாயகர் பூஜை பண்ணணும், குரு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் குலதெய்வம், எல்லை தெய்வம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்போது பக்காவாக வேலை செய்யும். நீங்கள் சிகப்பு கலர் துணி உடுத்திருக்கணும். அப்புறம் கீழே சிகப்பு கலர் மேட் போட்டிருக்கணும். ஆச்சாரம் தேவை. நீங்கள் காமாக்கியா தேவிக்கிட்ட சொல்லணும், அம்மா தாயே, நான் இந்த சாதனை பண்ணுறேன், எனக்கு இது முழுசாக சித்தி கிடைக்கணும், உன்னுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணிவிட்டு, முழு நம்பிக்கை தேவை. ரெகுலராக இதை பண்ணணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான தாந்திரிகம், ரொம்ப பவர்ஃபுல் சாதனா. எதுக்கு சாதனானா தந்திரத்தில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு. அப்புறம் 3 வேளையாவது துர்கா சப்தசதி கேட்கணும். அந்த ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு இந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு அம்பாளுடைய அந்த உருவம் முன்னாடி ஏதாவது ஒரு 7 ஸ்வீட் வைங்க. 7 ஸ்வீட் வச்சுட்டு ஏலக்காய், லவங்கம், தாம்பூலம்னா வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வைங்க. வச்சுட்டு தீர்த்தம் வைங்க அம்மனுக்கு குடிக்க. சிகப்பு கலர் பூ எடுத்துக்கோங்க, எந்த பூவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சுத்தபத்தமாக ஆச்சாரமாக கீழே சிகப்பு கலர் மேட்டு, உடுத்திக்கிற துணியும் சிகப்பு துணி. ரொம்ப ஆச்சாரம் தேவை. ஜபம் 2 மணி நேரம் விடாத பண்ணணும். இதுக்கு கணக்கு வழக்கு கிடையாது. 2 hours மினிமம் அந்த மந்திரத்தை துளசி மணி வச்சு உருட்டிட்டு சொல்லிட்டு வாங்க. 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். நான்வெஜ் ஐட்டம்ஸ், மது எதுவுமே சாப்பிடக்கூடாது. மது மாது எதையுமே தொடக்கூடாது. தரையில் தான் படுத்துக்கணும். கீழே ஏதாவது சிகப்பு கலர் துணி போட்டு உறங்கணும். தலகாணி பாய் படுக்க ஆகாது. தீபம் 5 எண்ணெய் கூட்டி ஏற்றுங்க. விளக்கு அகாண்டத்தில் ஏற்றுங்க. விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இந்த 48 நாளைக்கும். ரெண்டாவது தூரமானவங்க கையில் எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்கள் அக்காவோ தங்கையோ வீட்டில் அம்மாவோ இருந்தாங்களா, பீரியட் டைமில் அவங்க ஏதாவது சமைச்சு போட்டால் கூட நீங்கள் உண்ணக்கூடாது. நீங்களே தனியாக தான் உண்ணணும். எப்படின்னு சொல்லிட்டேன், ஐஷிங்கர் மடத்தில் இருக்கவாள்லாம் இருப்பா பாருங்கள், தூரமானவா கையால் சாதம் உண்ண மாட்டா. அந்த மாதிரி ஆச்சாரம் தேவை. பவித்திரம் முக்கியம். மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, நல்லதே நினைக்கணும்.
இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை அப்புறம் வந்து நீங்கள் எந்த அறையில் பூஜை பண்ணுறீங்களோ அங்கேயே உறங்குங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. தனியானா அந்த பூஜை பண்ணுறதுக்கு தனி ரூமு. அந்த ரூம்லேயே நீங்கள் உண்ணணும். நீங்களே தான் வந்து நீங்களே சமையல் பண்ண முடிஞ்சால் நல்லது. ஒரு வேளை உணவு உட்கொள்ளுங்க. அப்புறம் இரவு வந்து பழம், அந்த மாதிரி பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. ஆச்சாரம் தேவை. ஏன்னா நீங்கள் பெரிய தாந்திரிகர் ஆக போகிறீங்க. அதுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம பட்டு தான் ஆகணும். இந்த ஒரு 15-20 நாளைக்குள்ளே அம்பாள் வந்து உங்கள் கண் எதிர தோன்றுவா. ஒரு 10 வயசு குழந்தையாவோ இல்லை அகோரியாவோ இந்த மாதிரி தோன்றுவா. தோன்றும்போது டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாக்கு மாதிரி, சத்திய வாக்கு மாதிரி வாங்கிக்கணும் அம்மன் முன்னாடி. நான் என்ன கேட்குறேனோ நீ எனக்கு செஞ்சு கொடு, நான் மக்களுக்காக நல்லது செய்கிறேன், எனக்கு வந்து வாக்குறுதி மாதிரி கொடுமா தாயே அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட நியாயத்துக்கு உட்பட்டு நான் செய்கிறேன், மக்களுக்காக செய்கிறேன், இவாளுக்கு இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் செஞ்சு அம்பாளை நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி மாதிரி அம்பாள்கிட்ட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வரணும், எனக்கு தேவையான இந்த விஷயங்கத்தெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ரொம்ப பவித்திரம் தேவை, ரொம்ப ஆச்சாரம் தேவை. அப்போ தான் வந்து பெரிய தாந்திரிகர் ஆகலாம். அப்புறம் வந்து ரெகுலராக இந்த மந்திரத்தை சொல்லணும். முழு நம்பிக்கை தேவை. மற்றவாளுக்கு தீங்கி நினைக்குவோம், மனசால் கூட ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஆச்சாரம் தேவை. அப்போ தான் அம்பாள் வந்து நம்ம முன்னாடி பிரதட்சணமாகி நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பா அம்பாள். நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், மோஸ்ட் பவர்ஃபுல் இது. அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு தாந்திரிகர் ஆகிறதுக்கு. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. துர்கா சப்த சதியும் கேட்கணும், அந்த ஸ்லோகமும் கேட்கணும். மந்திரம் நான் சொல்கிறேன். 7 ஸ்வீட் வைக்கணும், அதெல்லாம் அம்பாளுக்கு ஆகாரம்லாம் வைக்கணும். ஆகாரம்லாம் வச்சு ஆச்சாரமாக நீங்கள் இதை செய்யணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன். मंत्रத்தை இப்போ சொல்கிறேன் வியூவர்ஸ். ओम नमो आदेश आदेश इस्माइन जोगी को, जोगी का आदेश है आया, जाग जागरी लूना जोगन, तेरे गुरु के नाम से मैंने तुझे बुलाया, मेरे बुलाई ना आवे, दो कामरूप की आन, तेरे गुरु की आन, कामाख्या माई की आन. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 2 hours சொல்லணும் கட்டாயம். அதுக்கு மேலே சொன்னாலும் நல்லது, சித்தி கொடுத்துரும் இந்த மந்திரம். ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு 21 நாளைக்குள்ளே அம்பாள் வந்து அதான் ஒரு 15 நாள் இல்லை 21 நாளைக்குள்ளே அம்பாள் வந்து எந்த ரூபமாக வேணாலும் உங்களை வந்து பார்க்கும்போது டக்குன்னு நீங்கள் ஒரு சத்திய வாக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. இது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகணும். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க வியூவர்ஸ். ரொம்ப நன்றிங்க.